ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்டிஇடி 2013 பேப்பர் 2 இங்கிலீஷ் பேப்பர் 2 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் போட்ட பேப்பர் 1க்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஏமாற்ற வேணாம் அப்படின்றதுக்காக நான் பேப்பர் 2 போட்டிருக்கேன். இதுக்கும் உங்களோட ஆதரவை நான் எதிர்பார்க்குறேன். பியூர்லி இது வந்து ஒரு சர்வீஸ் மோட்டிவ் தான். ஸோ சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டெட்டு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ 61 கொஷின் போயிடலாம். நம்ம பேரந்தசிஸ் ஆர் அப்படின்றது கொஷின். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா மார்க் ஆஃப் ப்ராக்கெட்ஸ் அப்படின்றது தான் பேரந்தசிஸ்க்கு ஆன்சர். ஸோ இப்போ இது நார்மலாகவே அதுதான் ஆன்சர். இப்போ நார்மலாக எனக்கு ஆன்சர் தெரியலனா நான் என்ன ஒரு ட்ரை பண்ணுவேன் அப்படின்னா இன்ட்ராகேஷனை பற்றி நான் படிச்சிருக்கேன், கொஷின் மார்க்ஸ் கொஷின். எக்ஸ்க்ளாமேஷனை பற்றி நான் படிச்சிருக்கேன், எக்ஸ்க்ளாமேஷன் மார்க் வரும். கொட்டேஷனை பற்றியும் நான் படிச்சிருக்கேன். ஸோ ஆனால் ப்ராக்கெட்ஸை பற்றி நான் படிக்கலை. இதை பற்றி நான் புதுசாக என்ன பேரந்தசிஸ்ன்ற இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன்னா நான் ஆன்சர் இதை தான் சூஸ் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷனுக்கு போக மாட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு இதை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க் ஆஃப் இன்ட்ராகேஷனுக்கு நமக்கு தெரியும் கொஷின் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இங்கிலீஷ் அதாவது லிட்ரேச்சர் நேம் என்ன அப்படின்னா எரோட்டிம் அப்படின்றதான். ஸோ இது வந்து ஒரு க்ரீக் வேர்டு. ஸோ கொஷின் மார்க்குக்கு அதாவது இன்ட்ராகேஷன் மார்க்குக்கு இன்னொரு நேம் வந்து எரோட்டிம் அப்படின்றது. அடுத்து எக்ஸ்க்ளாமேஷன் மார்க்குக்கு காமன் நேம் எக்ஸ்க்ளாமேஷன் மார்க், எக்ஸ்க்ளாமேஷன் கொஷின் நம்ம சொல்லிடலாம். ஆல்டர்னேட் நேம் என்ன அப்படின்னா எக்ஃபோனிம் அப்படின்றது தான். ஸோ இது வந்து ஒரு க்ரீக் வேர்டு தான். ஹிஸ்டாரிக்கல் நேம் இங்கிலீஷோட அதாவது எக்ஸ்க்ளாமேஷன் மார்க்கோட ஹிஸ்டாரிக்கல் நேம் வந்து எக்ஃபோனிம் அப்படின்றது. அப்புறம் நம்ம அஸ்யூஷுவல் இப்போ பார்த்தா ப்ராக்கெட்ஸ். ஸோ ப்ராக்கெட்ஸ் வந்து பேரந்தசிஸ் அப்படின்றது தான். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா க்ரோச்செட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்லி ப்ராக்கெட்ஸை பிரேசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கிள் ப்ராக்கெட்ஸை செவ்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ், ப்ராக்கெட்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? சரி, அடுத்து நம்ம கொஷின் போயிடலாம். செகண்ட் கொஷின். ஸோ 62 கொஷின் என்ன பார்த்தீங்கன்னா எ பேராஃப்ரேஸ் ஆஃப் அ பேசேஜ் ஷுட் பி. ஒரு பேராஃப்ரேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல பேராஃப்ரேஸ்னால் என்னென்னு பார்த்துக்கலாம். பேராஃப்ரேஸ்னால் என்ன அப்படின்னா நார்மலாக ஒரு போயம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 10th கொஷின் 9th 10th இந்த கொஷின்ஸ் இருக்குது. ஸோ கொஷின் நம்பர் 36 வரும். ஓகே, 4 போயம் லைன் கொடுத்துருவாங்க. அந்த போயம் லைனை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறது பேராஃப்ரேஸ். இப்போ நம்ம எக்ஸ்பிளனேஷன் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட் எல்லாம் படிச்சிருப்போம். அது மாதிரியான ஒரு கொஷின் தான் இந்த பேராஃப்ரேஸ்ன்றது. ஸோ இதோட ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் ஃபார் லென்த். பேராஃப்ரேஸ் இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. போயம் லைன்ஸை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு பேராகிராஃபாக எழுதுறது தான் இந்த பேராஃப்ரேஸ். நார்மலாக சொல்லணும்னா தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போயம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் லென்த் கம்பேர்ட் டு த ஒரிஜினல் பேசேஜ் அப்படி கிடையாது. இது சம்மரி ரைட்டிங் கிடையாது. ஸோ அதனால் இது வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா மச் ஷார்ட்டர் தேன் ஒரிஜினல் ஃபேஸ். இதுவும் சம்மரி ரைட்டிங் தான். சம்மரி ரைட்டிங்கில் அந்த ரஃப் காப்பி ஃபேர் காப்பி எழுதும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரஃப் காப்பி ஒரிஜினல் சைஸை விட சின்ன ஸ்பெசிஃபிக் லென்த்தில் இருக்கணும். இந்த ரஃப் காப்பியை விட ஃபேர் காப்பி ஷார்ட்டாக இருக்கணும். மச் லாங்கர் தேன் ஒரிஜினல் பேசேஜ் எங்கேயுமே நான் பார்த்ததில்ல. ஸோ அது எஸ்ஏ தான் மச் லாங்கர். ஸோ ஆன்சர் வந்து நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் ஃபார் லென்த் அப்படின்றது தான். நான் ஏன் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இதுவும் ஒரு எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனாக உங்களுக்கு இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இதை கேள்விப்படலைன்னா இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ் ஆகுன்றதுக்காக தான். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். பாடி லாங்குவேஜ் இஸ் கன்சிடர்ட் அஸ் வெஹிக்கிள் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ பாடி லாங்குவேஜ்ன்றதும் ஒரு கம்யூனிகேஷனுக்கான ஒரு மீடியா தான். அலாங் வித் வாய்ஸ் அண்ட் பிச். If one leans forward, it is interpreted as. அதாவது ஒரு பாடி லாங்குவேஜ் அப்படின்றது வெஹிக்கிள் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்றத நமக்கு சொல்கிறாங்க. இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னா என்ன கேட்டால் விஷிங் டு கெட் இன்வால்வ்டு. ஸோ ஒரு பாடி லாங்குவேஜை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா நீங்கள் என்ன ப்ராசஸ்க்காக அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மீட்டிங்கில் இருக்கீங்க, இல்லை ஒரு இன்டர்வியூவில் இருக்கீங்க, இல்லை ஒரு குரூப் டிஸ்கஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பாடி லாங்குவேஜ் மூலமாக நீங்கள் அந்த குரூப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, இன்வால்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்ற ஒரு கான்வர்சேஷனை அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்றத
காட்டும் அப்படின்றது தான் இந்த கொஷினோட மீனிங். மற்ற எதுவுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆன்சர்ஸ் தான் உங்களுக்கு அதிகமாக வந்திருக்கும். பாருங்களேன், அன்ஈஸி, லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், ஷோயிங் ரெஸ்ட்லெஸ்னஸ். ஸோ இது எல்லாமே நெகட்டிவ். அப்போ மூணு நெகட்டிவாக இருக்கிற ஒரு விஷயம் ஆன்சராக வராது. ஸோ பாசிட்டிவாக இருக்கக்கூடிய இந்த கொஷினுக்கு இது ஆன்சராக இருக்குன்றத கூட நீங்கள் இப்படி கூட ஆன்சரை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்து ஈஸியான கொஷின் இது. விச் இஸ் த லாங்கஸ்ட் பாஸ்? நீண்ட பாஸ்னா இடைவெளி. நீண்ட இடைவெளி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாப் தான். ஸோ ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் அடுத்த எடுத்துகிட்டு போக மாட்டோம், முற்றுப்புள்ளி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது கண்டினியூ ஆகாதுன்றதுக்கு தான் இந்த ஃபுல் ஸ்டாப் மீனிங். ஸோ லாங்கஸ்ட் பாஸ்ன்றது ஃபுல் ஸ்டாப். இந்த அப்பாஸ்ட்ரஃபி டேஷ் ஹைஃபனுக்கு வேறு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே பார்த்துடலாம். ஸோ ஷார்ட்டஸ்ட் பாஸ்ன்றது கமா, தெரிஞ்சுக்கங்க. இதை டெம்பரரி பாஸ் இல்லை ப்ரீஃப் பாஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்டர்மீடியேட் பாஸ் அப்படின்றது செமிகோலன். சரியா? இதை லாங்கர் தேன் கமா, ஷார்ட்டர் தேன் ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இதை வந்து இன்டர்மீடியேட் பாஸ், இன்டர்மீடியேட்னா நடுநிலைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. த கோலன் அது எதுக்கு அப்படின்னா எக்ஸ்பெக்டன்ட் பாஸ் இல்லை எக்ஸ்பிளனேஷரி பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்த ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ப்ரீஃபாக எடுத்துகிட்டு போக போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்த டேஷ் வந்து ட்ராமாட்டிக் பாஸ், சடன் ஆர் ஸ்ட்ரைக்கிங் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. ஸோ அப்போஸ்ட்ரோஃபி வந்து பொசிஷன், ஹைஃபன் வந்து காம்பவுண்ட் வேர்டுக்கு இடையில யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து ஷார்ட்டர் தேன் அ டேஷ் அண்ட் இம்ப்ளைஸ் ஜீரோ பாஸ்ன்னு சொல்லுவாங்க ஹைஃபனை. ஸோ ஷார்ட்டர் தேன் அ டேஷ். ஸோ இதெல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு தேவையான வீடியோவை பாஸ் பண்ணி இதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கொஷினில் வந்து ஃபுல் ஸ்டாப்பை பற்றி கேட்டாங்க, அடுத்த கொஷினில் கோலனை பற்றியோ கம்மாவை பற்றியோ கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. த ஃப்ரேஸ் விசுவலி சேலஞ்சு அப்படின்றது எதை குறிக்கும்? விசுவல் அப்படின்னா பார்வை. சரியா? விசுவல் சேலஞ்சுன்ற வேர்டை வந்து எதை குறிக்கும்? அதாவது பார்வை குறைபாடு உடையவர் அப்படின்றது தான். ஸோ இதை வந்து எஃபோனிமஸா, கிளிப்பிங் வேர்டா, எஃபிமிஸ்டிக் வேர்டா, பிளண்டிங் வேர்டா அப்படின்றத நாம் பார்க்கலாம். எஃபிமிஸ்டிக் வேர்டு எப்படின்றத பார்த்துடலாம். ஸோ 65th கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் எஃபெமிஸ்டிக் வேர்ட். ஸோ டெஃபினேஷன் என்ன அப்படின்னா எஃபெமிசம் இஸ் அ மைல்டு, பொலைட் ஆர் இன்டைரக்ட் வேர்ட் used to replace an expression that might harsh, unpleasant, offensive. அதாவது கரடு முரடாக அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய, இல்லை ஒரு ஷாக்கை கிரியேட் பண்ணக்கூடிய, இல்லை மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பொணம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா, அமரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஈவன் இப்போ நம்ம ஊனமுற்றோர்கள் அப்படின்னு சொல்கிறத விட எப்படி சொல்கிறாங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் எஃபெமிஸ்டிக் வேர்டுன்றது. சரியான எக்ஸாம்பிள் இதுதான். ஊனமுற்றோர்களை நம்ம எப்படி சொல்கிறோம்? மாற்றுத்திறனாளிகள்னு சொல்கிறோம். ஸோ அந்த வேர்டு, அந்த மாற்றுத்திறனாளின்ற வேர்டு தான் இந்த எஃபெமிஸ்டிக். ஸோ இப்போ திருநங்கைகள் அப்படின்னு சொல்கிறோம். திருநங்கைகள் அப்படின்றது ஒரு எஃபெமிஸ்டிக் வேர்டு. அதுக்கு தான் இந்த எஃபெமிஸ்டிக் யூஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸாம்பிள் பாஸ்ட் அவே. ஸோ செத்துட்டார்னு சொல்ல மாட்டோம், இறந்துட்டார், இறைநொடி சேர்ந்தார் அப்படின்னு சொல்லுவோம். பெட்வீன் ஜாப்ஸ், அன்எம்ப்ளாய்டை எப்படி சொல்லலாம் அப்படின்னா பெட்வீன் ஜாப்ஸ் சொல்லலாம். ஜெயிலில் இருக்கிறத எப்படி சொல்லலாம்னா கரெக்ஷனல் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லலாம், ப்ரிசனில் இருக்கிறத. ஸோ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்ன ஒரு டெஃபினேஷன்னா எஃபோனிமஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் சவுண்டு. ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹார்மோனிக் ஆர் மியூசிக்கல், ஒரு ஸ்மூத் ப்ளசன்ட் சவுண்ட்ஸை என்ன சொல்லுவோம்? எஃபோனிமஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து கிளிப்பிங் வேர்டு. இது எல்லாமே அடுத்த ஆப்ஷனில் இருந்தது. ஸோ கிளிப்பிங் வேர்டுனா என்ன அப்படின்னா ஒரு பெரிய லாங் வேர்டை ஒரு நியூ வேர்டை கிரியேட் பண்ணுறது மூலமாக அதை ஷார்டன் பண்ணுறது தான், கட் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள் எக்ஸாமினேஷனை நம்ம என்ன சொல்கிறோம்? எக்ஸாம்னு சொல்கிறோம். லேபரட்டரியை எப்படி சொல்கிறோம்? லேப்னு சொல்கிறோம். டெலஃபோனை ஃபோன், ஆம்னி பஸ்ஸை பஸ். ஸோ பஸ்ஸோட நேமே ஆம்னி பஸ் தான். நாம் அதை எப்படி சொல்கிறோம்? பஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயங்களை ஷார்ட் பண்ணி சொல்கிறது தான் கிளிப்பிங் வேர்டு. கிளிப்னா கட்டு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் இந்த பிளெண்டிங் வேர்டு. பிளெண்டிங் வேர்டுனா என்ன அப்படின்னா
கம்பைனிங் பார்ட்ஸ் அண்ட் மீனிங் ஆஃப் டூ செப்பரேட் வேர்ட்ஸ். ஸோ ரெண்டையுமே ஜாயின் பண்ணி ஒரு புது வேர்டு கிரியேட் பண்ணும். ஸ்மோக் அப்படின்றது ஸ்மோக் ப்ளஸ் ஃபாக், ரெண்டையுமே சேர்ந்தது ஸ்மோக். மோட்டார் ப்ளஸ் ஹோட்டல், இதுதான் மோட்டல். அதாவது பைபாஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்னு போட்டுக்க மாட்டாங்க, மோட்டல்னு போடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்ச், இது ரெண்டும் சேர்ந்தது, ரெண்டுக்கு இடைப்பட்டதை பிரஞ்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 8:30 ஒரு 9 o'clock சாப்பிட்றோம், லஞ்ச் வந்து ஒரு 12:30 1 o'clock சாப்பிட்றோம் அப்படின்னா இப்போ 11 o'clock எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டுக்கு நேம் வந்து பிரஞ்சுன்னு சொல்லுவாங்க. அடுத்து வெப் ப்ளஸ் லாக் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பிளெண்டிங் வேர்ட்ஸ். ஸோ இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து கலெக்டிங் ஃபார் ஃபுட் கேட்டில் இஸ் நோன் அஸ். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம கேட்டில்னு போனோடனே கிரேசிங் அந்த மாதிரி போயிடக்கூடாது. விஷயம் என்னென்னா கலெக்டிங் ஃபுட் ஃபார் கேட்டில், கேட்டிலுக்கு சாப்பாடு தேடக்கூடிய கலெக்ட் பண்ணக்கூடிய, இப்போ எக்ஸாம்பிள் புல்லறுத்து அதை ஒரு கட்டு கட்டி கொடுக்குறாங்க. ஸோ அந்த கலெக்ட் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபொரேகிங் அப்படின்றது தான். அப்போ கலெக்டிங் ஃபுட் ஃபார் கேட்டில் அப்படின்றது ஃபொரேகிங். ஸோ மற்ற விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத நாம் பார்த்துடலாம். கவனிங்க, ஃபொரேக் அப்படின்னா பல்கி ஃபுட் அப்படின்னு அர்த்தம், ஃபொரேஜ் அப்படின்னா. அதனால தான் கலெக்டிங் ஃபுட்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபொரேகிங் மீன்ஸ் சர்ச்சிங் ஃபார் கேதரிங் கலெக்டிங் அப்படின்ற விஷயங்கள் தான் ஃபொரேகிங். அதனால தான் இதை நம்ம ஆன்சராக டிக் பண்ணோம். இப்போ அதர் ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கிரேசிங் அப்படின்னா டைரக்டாக சாப்பிட்றது, அதாவது ஆடு மாடு மேய்கிறதுன்னு சொல்லுவோம்ல, சாப்பாடு புல்தரையில் மேய்கிறது, செடி கொடிகள் இருக்கிற இடத்துல மேய்கிறத வந்து என்ன சொல்லுவாங்க, கிரேசிங் சொல்லுவாங்க. ஃபாஸ்டரிங் அப்படின்னா இது ஒரு சோசியல் டேர்ம். இட் மீன்ஸ் என்கரேஜ் த டெவலப்மெண்ட் ஆர் க்ரோத் ஆர் கேர் ஆஃப் சம் ஒன் ஆர் சம்திங், மற்றவங்க மேலே. இது வந்து அக்ரிகல்ச்சர் கூட சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம். ஃபாஸ்டரிங் அப்படின்னா கேர் எடுத்துக்கிறது, மற்றவங்க மேலே இல்லை ஒரு பொருள் மேலேயோ ஒரு ஆள் மேலேயோ கேர் எடுத்துக்கிறத ஃபாஸ்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபொரேயிங் அப்படின்றத, ஃபொரே அப்படின்னா சடன் அட்டாக், திடீர்னு அடிக்கிறது. ஸோ ஒரு டெரிட்டரிக்கு எனிமி டெரிட்டரிக்குள்ளே போய் அடிக்கிறது சடன் அட்டாக், எனிமி டெரிட்டரிக்குள்ளே போய் சடன் அட்டாக் பண்ணுறது, இதை வந்து ஃபொரேயிங் சொல்லுவோம். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து ஃபொரேகிங் அப்படின்றது தான். which pair will suit the following sentence அப்படின்னு கேட்குறாங்க. இதில் கரெக்டான பேரை நம்ம செலக்ட் பண்ணோம். dash your tongue or you will keep spoiling your dash makeup. bridal bridala, brittle bridala, bridle bridala, broil bridala. ஸோ இப்போ என்னன்னா நான் ஒன்றை வந்து ரிஜெக்ட் பண்ணுறேன், ஏன்னா மேக்கப் அப்படின்றப்ப பிரைடல் மேக்கப் தான் சொல்லுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் இதை ரிஜெக்ட் பண்ணிடுறேன். அப்போ தேர்ட் ஆப்ஷனில் பிரைடல் வரக்கூடியது தான். ஸோ நான் என்ன சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா சி ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ சி ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணுறேன். அதுக்கான காரணத்தையும் நான் சொல்கிறேன் வாங்க. ஸோ பிரிடில், அதெல்லாம் நான் செலக்ட் பண்ணது பிரிடிலையும் பிரைடலையும் தான். காரணம் என்னன்னு பாருங்கள். பிரிடில்ன்றது என்ன அப்படின்னா ஹெட் கியர், தலை அந்த பக்கம் இந்த பக்கம் குதிரை ஆட்டும் பார்த்தீங்களா, அதை தான் பிரிடில் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரிடில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடிவாளத்தை கூட பிரிடில் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதனால நான் இந்த ஆப்ஷன் எடுத்துக்கிட்டேன். பிரைடல் அப்படின்னா அதாவது குதிரை மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் தலையாட்டினேன்னா மேக்கப் கலைஞ்சிருன்றது தான் அந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ நான் வந்து சி ஆப்ஷனை ஆன்சராக எடுத்துக்கிட்டேன். ஏன் மற்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணல அப்படின்னா பிரிட்டில் அப்படின்றது வராது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் மாறி இருக்கு, பிரிட்டில் பிரைடர், அதனால இதுவும் வராது. ப்ராயில் பிரைடல்ன்றது வேற. ஸோ ப்ராயில் பிரைடல்ன்றது என்ன அப்படின்னா ப்ராயில் மீன்ஸ் குக் பை எக்ஸ்போஷர் டு டைரக்ட் இன்டென்ஸ் ரேடியன்ட் ஹீட். ஒரு குறிப்பிட்ட ஹீட்டில் ஒரு பொருளை சமைக்கிறதுக்கு பேர் தான் ப்ராயில். அப்போ இதுவும் வராது. ஸோ பிரிட்டில் மீன்ஸ் ஹார்ட் பட் லையபிள் பிரேக். பிஸ்கட்டு ட்விக்ஸை உடைக்கிறதுக்கு பேர் பிரிட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் 68. த ஃப்ரேசல் வெர்ப் பீட்டர் அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டு டிக்ரீஸ். ஸோ 2 degreesனு அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரேசல் வெர்ப். நம்ம இப்படி அப்படின்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு மீனிங் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ சென்ட் பீட்டர் அவுட் கண்டிப்பாக வராது. அர்ஜ் ப்ராக்ரஸ் கிடையாது. ஸோ டிக்ரீஸ் தான் ரைட் ஆன்சர். ஸோ பாருங்கள், பீட்டர் அவுட்னா என்ன அப்படின்னா கிராஜுவலி டிமினிஷ், ஃபேட் அவே, ரன் அவுட். ஸோ டிமினிஷ்னா குறையிறது, ஃபேட் அவேனா மறையிறது. ஸோ அதனால தான் பீட்டர் அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிக்ரீஸ் அப்படின்றத நான் ஆன்சரை சூஸ் பண்ணேன். அடுத்து சஃபிக்ஸ். சஃபிக்ஸ்னால் என்ன அப்படின்னா
ஒரு ரூட் வேர்டு இருக்கும். அந்த ரூட் வேர்டுக்கு பின்னாடி ஜாயின் பண்ணக்கூடிய வேர்டு தான் சஃபிக்ஸ், முன்னாடி ஜாயின் பண்ணக்கூடியது ப்ரிஃபிக்ஸ். இப்போ கொஷின் என்ன அப்படின்னா, சஃபிக்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ்டா, ஸ்ட்ராங்லி ஸ்ட்ரெஸ்டா, அன்ட்ரெஸ்டா, ஸ்ட்ராங்லி ஸ்ட்ரெஸ்டா, வீக்லி ஸ்ட்ரெஸ்டா, ஸ்ட்ரெஸ்டான்னு கேட்குறாங்க. ஸ்ட்ரெஸ்டா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ப்ரொனன்சியேஷன் கேட்டகரியில் அழுத்தி உச்சரிக்கிறதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்ட்ரெஸ், இன்டோனேஷன், பாஸ் அப்படின்னா நம்ம படிச்சிருப்போம். ஸோ இங்கே வந்து சஃபிக்ஸ் வேர்டு அப்படி சேர்க்கக்கூடியது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதுறேன்னு வச்சுங்களேன். இந்த ஃப்ரெண்டோட சஃபிக்ஸ் என்ன சேர்க்கலாம் அப்படின்னா ஷிப் அப்படின்னு சேர்க்கலாம். இந்த ஷிப் அப்படின்ற வேர்டை நீங்கள் அழுத்தி உச்சரிக்கிறீங்களா, நார்மலாக உச்சரிக்கிறீங்களா அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்லின்னே வச்சுக்கங்க. ஃப்ரெண்ட்லி, இந்த லீ அப்படின்ற வேர்டை அழுத்தி உச்சரிக்கிறீங்களா அப்படின்னா நாம் அழுத்தி உச்சரிக்கலை. அப்போ ஆன்சர் என்ன வரும்னா அன்ஸ்ட்ரெஸ்டு. நாம் ஸ்ட்ராங்காகவே அதை உச்சரிக்கலை. இப்போ எக்ஸாம்பிள் ஃப்ரெண்டு, எஃப்க்கு கொடுக்குற அழுத்தம் இந்த இடத்துல நம்ம கொடுக்க மாட்டோம். அதனால தான் இது அன்ஸ்ட்ரெஸ்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அடுத்து select the correct active voice of the sentence. I have not been informed. டைரக்டாகவே ஆன்சர் நமக்கு கண்ணுக்கு தெரியும். காரணம் என்ன அப்படின்னா, இங்கே எங்கேயுமே சென்டென்ஸில் நம்ம will யூஸ் பண்ணவே இல்லை. அப்போ ஆன்சர் எது? இதுதான். அடுத்து ஃபேக்சுவல் டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் அன் ஈவெண்ட் ஆர் இன்சிடென்ட் ஆர் கால்டு. ஒரு ஃபேக்சுவல், அதாவது உண்மையாக நடந்த ஒரு விஷயத்தை டெஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பேர் அது ஒரு ஈவெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கலாம், ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம், இல்லை ஒரு நிகழ்வாக இருக்கலாம். அதை வந்து சொல்கிறதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. ரிப்போர்ட்ஸ், ஆர்டிகல்ஸ், ரெக்கார்ட்ஸ், ரிஜிஸ்டர்ஸ் அப்படின்னா நான் வந்து ரிப்போர்ட்ஸை தான் செலக்ட் பண்ணுவேன். 10th இதுக்கான விஷயங்கள் இருக்குது. 10th வந்து ஃபர்ஸ்ட் லெசனுக்கு அடுத்து பேஜ் நம்பர் 11லேயே இதுக்கான இன்டர்ன்ஷிப் கொடுத்துருப்பாங்க, ரிப்போர்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்தை ஒரு டெஸ்கிரிப்ஷனாக, ஒரு விவரித்து சொல்லக்கூடிய, விவரித்து எழுதக்கூடிய விஷயம்தான் ரிப்போர்ட். மற்ற மூணும் என்ன அப்படின்றத நாம் பார்த்துடலாம். பாருங்களேன், கரெக்ட் ஆன்சர் ரிப்போர்ட். என்ன காரணம்னா ஃபார்மல், ஃபேக்சுவல், ஸ்ட்ரக்சர்ட் அக்கௌண்ட் ஆஃப் அன் ஈவெண்ட் ஆர் இன்சிடென்ட். அது எப்படி இருக்குன்னா இன்வெஸ்டிகேட்டிவ் மேனர் இருக்கலாம், ஸ்பெசிஃபிக் அக்கரன்ஸாக இருக்கலாம், ஒரு ஆக்சிடென்ட், மீட்டிங், சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட், இதை பற்றி சொல்லக்கூடியது தான் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்கிறது. அதில் என்னெல்லாம் இருக்காது அப்படின்னா பர்சனல் ஒப்பீனியன்ஸ் இருக்காது, முக்கியம் இதுதான். எமோஷனல் லாங்குவேஜ் யூஸ் பண்ண மாட்டாங்க, கிரியேட்டிவ் இமேஜினேஷனும் இருக்காது. ஆனால் மற்றதில் இருக்கும். இப்போ ஆர்டிகிள்னா ஒரு நியூஸ் பேப்பரில் எழுதக்கூடியது, அது அவங்களோட பர்சனல் வியூ பாயிண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஆர்டிகிள் நியூஸ் பேப்பரில் எழுதுறாங்களா இல்லையா, அது எல்லாமே ஆர்டிகிள் லைனில் தான் வரும். அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. ரெக்கார்ட்ஸ்னா அது ஒரு எவிடன்ஸாக ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய விஷயம், அதுக்கும் இந்த ஃபேக்சுவல் டிஸ்கிரிப்ஷனுக்கும் சம்மந்தம் இல்லை, அதனால இதுவும் கிடையாது. ரிஜிஸ்டர்னா அதுவும் அதே தான். அஃபீஷியல் லிஸ்ட் ஆர் புக்ஸ் ஆர் லாக், ஆன்கோயிங் இன்ஃபர்மேஷன் தான் ரிஜிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஸ்டமேட்டிக்கலாக எழுதி வைக்கிறது, அதுக்கும் ரிப்போர்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, ஃபேக்சுவல் டிஸ்கிரிப்ஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ ஆன்சர் வந்து ரிப்போர்ட்ஸ் அப்படின்றது தான். அடுத்து த ரிட்டர்ன் அட்ரஸ். ஸோ ரிட்டர்ன் அட்ரஸ் அப்படின்னா யாரு? சென்டர்ஸ் அட்ரஸ் தான். சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். ஒரு லெட்டர் அனுப்புறீங்க, ரிட்டர்ன் ஆகுது, யாரோட அட்ரஸுக்கு ரிட்டர்ன் ஆகும்? யார் அனுப்புனாங்களோ அவங்க அட்ரஸுக்கு தான் ரிட்டர்ன் ஆகும். அதனால யார் சென்டர்? அனுப்புகிறவங்க யார்? சென்டர். அதனால அந்த அட்ரஸ் தான். எடிட்டர்ஸ் அட்ரஸ்னா அது நியூஸ் பேப்பரில் எடிட் பண்ணுறவங்க கூடிய அட்ரஸ், எடிட்டர்ஸ் அட்ரஸ். ரிசீவர்ஸ் அட்ரஸ், ரிட்டர்ன் வராத அட்ரஸ் தான் ரிசீவர்ஸ் அட்ரஸ். பிரின்சிபல் அட்ரஸ், அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்கூலில், ஒரு காலேஜஸில் இருக்கக்கூடிய பிரின்சிபலோட விஷயந்தான். இது 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 நார்மலாகவே நமக்கு டைரக்ட் ஆன்சராகவே வந்துடுது. ஸோ 72க்கு ஆன்சர் வந்து சென்டர்ஸ் அட்ரஸ் தான். ஓ, சமான கொஷின் இது. OA வீல்ஸ் ஸ்டாப் பி சைலண்ட் ஃபார் டுடே. ஸோ இது வந்து 10th இருக்கக்கூடிய ஒரு போயம், சீக்ரெட் ஆஃப் மெஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம். ஸோ அதில் கொடுத்துருக்கக்கூடிய லைன்ஸ் தான் இது. இதுக்கான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு கேட்டிங்கன்னா பர்சானிஃபிகேஷன். நான் ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர், அதாவது போன வீடியோவில் நான் போட்ட ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பரில் இதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். மனித குணாதிசயங்களை அக்ரிணை பொருட்களோ இல்லை உயிரற்ற பொருட்கள் மேலேயோ ஏற்றி சொல்கிறது தான் பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறது. இங்கே ஸ்டாப், பி சைலண்ட், அமைதியாக இரு அப்படின்றது எல்லாமே ஒரு மனித குணாதிசயங்கள்.
இல்லையா? அதை யாரை பார்த்து சொல்கிறாங்க? சக்கரத்தை பார்த்து சொல்கிறாங்க. அப்போ ஆன்சர் வந்து பர்சானிஃபிகேஷன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிமிலினா என்ன அப்படின்னா லைக் அஸ் அப்படின்ற வேர்டு டைரெக்டாகவே இதில் வந்திருக்கும். அப்படி வந்திருந்தா இது சிமிலி. மெட்டஃபர் வந்து ஒரு கம்பேரிசன். ஆனால் என்ன யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க? அஸ் லைக் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆக்சிமோரன் அப்படின்னா முரண், எதிர்ச்சொல், ஆப்போசிட் வேர்டு கையில் வந்து இதில் வந்திருக்கும். அப்படி வந்துருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஆக்சிமோரன். ஸோ இப்போ ஆன்சர் வந்து பர்சானிஃபிகேஷன். In which of the combination the letter H is pronounced? இந்த கொடுத்துருக்க வேர்டில் சவுண்டு, ஹெச்சோட சவுண்டு இக்கு தான். ஸோ இது எங்கே ப்ரொனன்சியேஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்டல், ஹாஸ்டில் அப்படின்றது தான் ப்ரொனவுன்ஸ் ஆகுது. அப்போ இது என்ன சார் அப்படின்னு கேட்கலாம். நம்ம ஆரம்பத்தில் இதை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்? ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா இது இரு சவுண்டு, இது ஈ சவுண்டு, ஏ சவுண்டு. ஸோ இது ரெண்டையுமே ரிஜெக்ட் பண்ணிடுறோம். இது ரெண்டுல தான் நமக்கு டவுட் வரும். நார்மலாக ஒரு ஃபோனட்டிக் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? டக்குன்னு இதை டிக் பண்ணிடுவாங்க. அப்படி கிடையாது. இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா HEIR எயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன சவுண்டு வருது? ஏ சவுண்டு. HOUR ஹார் அவர ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹச் சவுண்டு வரக்கூடியது எது? ஹாஸ்டல், ஹாஸ்டைல் அப்படின்றது தான். ஸோ ஆன்சர் அதுதான். Choose the generic term of forks, knives, spoons. ஸோ இந்த forks, knives, spoons எல்லாம் எதை குறிக்குது அப்படின்னு கேட்டால் கட் பண்ண யூஸ் பண்ணக்கூடியது, அதனால் கட்லரி. அப்போ மற்ற மூணு என்ன சார்? ஸ்டேஷ்னரினா தெரியும், பேனா, பென்சில் எல்லாமே. கிராசரினா மளிகை சாமான். க்ராக்கரி அப்படின்னா பிளேட்ஸ், டம்ளர், பாத்திரங்கள் இருக்குல்ல, இதை க்ராக்கரின்னு சொல்லுவாங்க. இது கட்லரியில் வராது. நம்ம கேட்குறது ஃபோக்ஸ், நைஃப்ஸ், ஸ்பூன்ஸ் தான். இது எல்லாமே கட்லரியில் வரும். ஸோ இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ். 2 of my sisters in laws are sister in laws. ஸோ எனக்கு ஆன்சருக்கு தெரிஞ்சிச்சு டைரெக்டாகவே ஏ தான். இது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ நம்ம சிங்குலர் ப்ளூரல் படிச்சிருப்போம் இல்லையா? சிங்குலர் ப்ளூரல் அதாவது ஒருமை, பன்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐஃபன் கொடுக்கக்கூடிய வேர்ட்ஸுக்கான சிங்குலர் ப்ளூரலை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மெயின் நவுனுக்கு தான் ப்ளூரல் கண்டுபிடிக்கணுமே தவிர சப்பா வரக்கூடிய நவுன்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ப்ளூரல் கண்டுபிடிக்க கூடாது. இதுலேயே நான் ஆன்சர் சொல்லிட்டேன். லாஸ் வராது, லாஸ் வராது, லாஸ் வராது. அப்போ என்ன? சிஸ்டர்ஸ் இன் லா தான். பிரதர்ஸ் இன் லா, மதர்ஸ் இன் லா, ஃபாதர்ஸ் இன் லா. ஸோ இதுக்கான பாசர்ஸ் பை, பாசர் பைஸ்ன்னு சொல்லக்கூடாது. கமாண்டர்ஸ் இன் சீஃப் தான். சீஃப்ஸ் வராது, கமாண்டர் இன் சீஃப்ஸ் வராது. இதெல்லாம் வாசிக்கும் போது நமக்கு சரியான ஆன்சராக தெரியும். இப்போ இதெல்லாம் வாசிங்கன்னா ஸோ கமாண்டர் இன் சீஃப்ஸ் ரைட் தானே அப்படின்னு தோணும். பட் இல்லை, கமாண்டர்ஸ் இன் சீஃப் தான். ஸோ மெயின் நவுன் என்னவோ, இன்னும் உங்களுக்கு புரியணும்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடிய நவுனை தான் நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ளூரலாக போடணும். அடுத்து ஐடென்டிஃபை த கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் தி அண்டர்லைன் பார்ட் ஆஃப் சென்டென்ஸ். ஹி ரேன் த்ரூ த வுடன் டோர். இது என்னன்னு கேட்குறாங்க? ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ். அட்வர்ப் வராது. ஸோ அட்வர்ப் வந்து வெர்பு இண்டிய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதனால இது கிடையாது. அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸும் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு நவுனை வந்து நான் என்ன பண்ணியிருக்கணும்? எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்து பேசியிருக்கணும். அதுவும் கிடையாது. வெறும் ரேன் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நான் வெர்புக்கு போயிருப்பேன். அதுவும் கிடையாது. ரேன் த்ரூ அப்படின்னு கொடுத்ததுனால நான் எங்கே போகிறேன்? ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸுக்கு போகிறேன். அடுத்து fill in the blanks choosing the correct word. He is and dash of the school alumnus. US சிங்குலர். US எடுத்துகிட்டு ஐ போட்டால் ப்ளூரல். அதாவது நாங்கள் சிங்குலர் ப்ளூரலில் சொல்லுவோம், US எடுத்துகிட்டு ஐ போடுப்பா, UM எடுத்துகிட்டு ஏ போடுப்பா, லாஸ்ட்டில் ஏ வந்தால் கூட ஒரு ஈ சேர்த்துக்கோ. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு சிங்குலர் ப்ளூரலில் ஒரு கோட் வேர்டாக நாங்கள் என்ன பண்ணுவோம்? யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து அலுமினஸ் அப்படின்னு வருதுன்னா இந்த யூஎஸ் எடுத்துகிட்டு ப்ளூரலுக்கு என்ன பண்ணலாம்? அலுமினி அப்படின்னு போடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த யூஎம் எடுத்துகிட்டு ஏ போடணுமா? டேட்டா, இது ப்ளூரல். இந்த ஏ வந்து நீங்கள் ஆண்டனா போடலாம். ஆண்டனா அப்படின்னா ப்ளூரலுக்கு ஆண்டனே.
அப்படின்னு போடலாம். ஸோ இதை கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது சிங்குலர், இது ப்ளூரல். இது சிங்குலர், இது ப்ளூரல். ஸோ ஆன்சர் வந்து ஹீ அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நான் எதுக்கு போகிறேன்? அலுமினஸ்க்கு போகிறேன். ஸோ fill in the blanks. Correct form of verb. I dash on Thursday, but on Thursday I had terrible cold, so I decided to wait till Saturday. So past tense, I had a past tense. ஸோ எல்லாமே past tense வரதுனால நான் past tense போயிடுறேன் சென்டென்ஸ்குள்ளே. இங்கே past tense இருக்கிற வெர்பு பார்த்தீங்கன்னா ஆம் வராது, வில் வராது, would வரும். ஆனால் would வந்து ஃபியூச்சர் ஃபார்ம் ஆஃப் past tense. அப்போ ரைட் ஆன்சர் எது? இதுதான், was to have left. நான் சிம்பிளாக தான் யோசிச்சிருக்கேன், பெருசாக கிரிட்டிக்கலாலாம் யோசிக்கல. கவனிங்க, ஹேடு ஒரு பாஸ்ட் டென்ஸ். ஹேடு பக்கத்தில் வெர்பு 3 வந்தால் நான் பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு சொல்லியிருப்பேன். பட் டெரிபிள் வந்து கிடையாது. டிசைடட் ஒரு பாஸ்ட் டென்ஸ். ஸோ இங்கேயும் என்ன தான் வரும்? பாஸ்ட் டென்ஸ் தான் வரும். இது சிம்பிள் லாஜிக். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்? வாஸ் பண்ணிட்டேன். அடுத்து find out the pair of words combination adverb plus noun. நான் ஏற்கனவே சொன்னேன், வெர்புக்கு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் கொடுக்கறது தான் adverb. அப்போ இதில் adverb என்னது? டார்க் கலர் நவுனு. அப்போ இது வராது, நமக்கு ஃபர்ஸ்ட் adverb தான் வரணும். chewing gum ஐஎன்ஜியில் வருது, இதுவும் adverb-ஆ வராது. up short வெர்பு அப்பு. ஸோ இதுதான் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்கு. சர்ச் லைட் இது நவுன் ஆயிடுச்சு, இது வெர்பு கிடையாது. ஷார்ட் வெர்பு, அப்போ ஆன்சர் இதுதான். 4 ஃபிங்கர் நவுனு. ஸோ அட்வர்ப் பிளஸ் நவுன் இந்த ஆன்சர். நான் எப்படி ஆன்சர் செலக்ட் பண்ணேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து 81. எக்ஸ்டென்சிவ் ரீடிங் இஃப் ப்ராப்பர்லி கைடட் வில் கிரியேட் லவ் ஃபார் டூயிங் எக்ஸசைஸ். எக்ஸசைஸுக்கு ரீடிங்க்கு சம்மந்தம் இல்லை, அப்போ விட்டுருங்க. கிரியேட் லவ் ஃபார் எக்ஸ்ட்ரா ரீடிங் இதாக தான் இருக்கணும். ஏன்னா லவ் ஃபார் எக்ஸ்ட்ரா ரீடிங், ரீடிங் எக்ஸ்ட்ரா ரீடிங். ஓகே, இதுதான் ஆன்சர். கிரியேட்டிவ் லவ் ஃபார் ரைட்டிங் கிடையாது, கிரியேட் லவ் ஃபார் லிசனிங். ஸோ ரீடிங் வந்து எதை கைட் பண்ணுன்னா எக்ஸ்ட்ரா ரீடிங்க்கு தான் கைட் பண்ணும். நம்ம படிச்சுட்டு எழுதணும்னு யோசிக்க மாட்டோம், ரீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்டோரி புக்குனா ரீட் பண்ணிகிட்டே இருக்கணும், போயம் வந்து ரீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ எக்ஸ்டென்சிவ் ரீடிங் என்ன பண்ணும்? கிரியேட் லவ் ஃபார் எக்ஸ்ட்ரா ரீடிங் தான். இது செம்ம கொஸ்டின். 26 letters of English alphabets do the work of dash sounds. So 26 alphabet letters, 44 sounds. இங்க வந்திருக்கா? இதுதான் ஆன்சர். ஸோ 26 letters alphabets இருந்தாலும் சவுண்ட்ஸ் வந்து 44. இந்த 44-ஐ 20 + 24 அப்படின்னு பிரிச்சிருவாங்க. 24 கான்சனன்ட்ஸ்க்கு, அதாவது மெய்யெழுத்துக்கு. 20 வந்து வவல்ஸ், வால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உயிர் எழுத்துக்கு. இந்த 20 எப்படி பிரிப்பாங்கன்னா 12 + 8 பிரிப்பாங்க. 12 மோனோதாங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சிங்கிள் ஐடென்டிஃபிகேஷனில் ஃபோனடிக் சிம்பிள் வரும். 8 வந்து டிஃப்தாங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டபுள் லெட்டரில் சவுண்டு வரும், இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் ஃபோனடிக்ஸ் படித்தா தெரியும். இப்போதைக்கு என்ன தெரிஞ்சுக்கிங்க? 26 letters 44 sounds அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. அதில் 20 வவல்ஸ்க்கு, 24 கான்சனன்ட்ஸ்க்கு. இந்த 20-ஐ 2ஆ பிரிக்கலாம். 12 மோனோதாங்ஸ், 8 டிஃப்தாங்ஸ். அடுத்து லிசனிங் ப்ராசஸ். லிசனிங் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஹியரிங் வித். இந்த ப்ராசஸில் எது கரெக்ட்? ஒரு விஷயத்தை கவனிக்கிறீங்கன்னா அதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் எடுத்தோன்னே என்ன பண்ணேன், எனக்கு வந்து இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் ஆன்சர். ஏன்னா ஒரு விஷயத்தை கேட்குறேன்னா ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ அப்போ நான் இதை எடுத்துக்கிறேன், இது ரெண்டும். அப்போ இது ரெண்டையும் நான் என்ன பண்ணிடுறேன்? ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இது ரெண்டில் எதுன்னு பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங், இன்டர்பிரட்டிங், ரெஸ்பாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங், ரெஸ்பாண்டிங், இன்டர்பிரட்டிங். ஓஹோ, இல்லை நான் இது ஆன்சர் கிடையாது, ஏதான் ரைட் ஆன்சர். ஏன்னா புரிஞ்சுக்கிறணும், புரிஞ்சுக்கிட்டதை நாம் இன்வால்மெண்ட்டாக அலசி ஆராயணும், அதுக்கப்புறம் தான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு அலசி ஆராயக்கூடாது. இப்போ ஏதான் புரிஞ்சுக்கிறணும், அலசி ஆராயணும், ரெஸ்பாண்ட் பண்ணணும். ரெஸ்பாண்ட் பண்ணுறதுனா என்னது? நம்மளோட செயலில் காட்டுறது. விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். ரொம்ப முக்கியமான விஷயம், கரெக்டாக இன்கரெக்டா அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும். இங்கே இன்கரெக்ட், அப்போ தவறானதை கேட்குறாங்க. எது தவறுன்னு பார்க்கலாம். அக்ரானிம்ஸ் பற்றி கேட்குறாங்க. ஸோ அக்ரானிம்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் 2-3 விதமான விஷயம் எழுதுறேன். இப்போ 2 விதமான விஷயம் எழுதிருக்கேன். இங்கே SBI, இங்கே எய்ட்ஸ்.
இப்போ இதை வாசிக்கும் போது எப்படி வாசிங்க? SBI அப்படின்னு தனித்தனியாக வாசிச்சோம். இதுக்கு பேர் அப்ரிவியேஷன் அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்களேன், நான் இதை வந்து AIDSன்னு வாசிக்கல, எய்ட்ஸ் அப்படின்னு வாசிச்சேன். இதுக்கு பேர் அக்ரானிம்ஸ். அதாவது ஒரு வார்த்தையாக வாசிக்கணும், இதை வந்து சிங்கிள் லெட்டராக வாசிக்கணும். இப்போ வரைக்கும் இது மட்டுமே தெரிஞ்சுக்கங்க அப்ரிவியேஷன் அக்ரானிம்ஸ்க்கு. இப்போ இங்கே வாங்க, எது தப்புன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். அக்ரானிம்ஸ் கேன் பி கால்ட் அஸ் அல்ஃபபெட்டிசம்ஸ். ஸோ அல்ஃபபெட்ஸ் தான் இது சொல்கிறாங்க, அப்போ இது ரைட்டு. அப்போ இதை நம்ம என்ன பண்ணக்கூடாது? செலக்ட் பண்ணக்கூடாது. அக்ரானிம்ஸ் ஆர் ப்ரொனவுன்ஸ்ட் அஸ் வேர்ட்ஸ். ஒரு வார்த்தையாக தான் அதை உச்சரிப்பாங்க. இப்போ நான் இதை வார்த்தையாக தான் உச்சரித்தேன், அப்போ இதை நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. அக்ரானிம்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் த இனிஷியல் லெட்டர்ஸ். எஸ், இது இனிஷியல் லெட்டர்ஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதுவும் இல்லை. அடுத்து அக்ரானிம்ஸ் ஆர் ஆண்டனிம்ஸ் டு அப்ரிவியேஷன்ஸ். இது ரெண்டும் ஆண்டனிம்ஸா? அப்படிலாம் கிடையாது. அப்போ இதுதான் இன்கரெக்ட். அப்போ இதுதான் ஆன்சர். உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். In dictionary, verb PP means, PPனா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இதுதான் ஆன்சராக இருக்கும். ஏன் அப்படின்றத நான் விளக்குறேன். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா என்ன அப்படின்னா தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப். இப்போ எக்ஸாம்பிள் கோ அப்படின்னு ஒரு வெர்ப் இருக்குன்னா வெண்ட், கான், இந்த கான் தான் V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாஸ்ட் டென்ஸ்னா பாஸ்ட் டென்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. ஃப்ரேசல் வெர்ப்னா ஃப்ரேசல் வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, PHR அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தான் டிக்ஷனரியில் இருக்கும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா இப்படி இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சூஸ் த கரெக்ட் வேர்ட் ஆர்டர். யூ, ரேச்சல் அண்ட் ஐ கேன் எக்ஸ்பெக்ட் ப்ரொமோஷன். ப்ரொமோஷனை பற்றி பேசுகிறதுனால இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா ஒரு ரூல் இருக்குது, 2, 3, 1. அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் இப்படி தானே இருக்கும். அதை எப்படி எழுதிடுறோம்? செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன் எழுதிடுறோம். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் என்னன்னு தெரியுமா? தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்றதான். இங்கே 2 எதுங்க இருக்குன்னு பாருங்க, 2U தான். அப்போ ஆன்சர் இதுதான். கண்ணை மூடிட்டு சொல்லிடுங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்கிறேன். ப்ரொமோஷன்ன்றது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் இல்லையா? அப்போ பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட சப்ஜெக்ட்ஸ் வந்துச்சுன்னா, இப்போ பாருங்களேன், யூ, ரேச்சல், ஐ, இதுதான் ஒன்றுக்கு மேற்பட்ட சப்ஜெக்ட்ஸ், எழுவாய். ஸோ அப்போ அப்படி பாசிட்டிவ் சென்டென்ஸை ஒன்றுக்கு மேற்பட்ட சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன ஆர்டரில் எழுதணும்னா செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன்ற ஆர்டரில் எழுதணும். இதுவே ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸில் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. இங்கே பாருங்கள், நார்மல் பாசிட்டிவ் சினாரியோஸில் 2, 3, 1, நெகட்டிவ் சினாரியோஸ் பிளேம் ஆர் மிஸ்டேக்ஸில் 1, 2, 3. இதுதான் ரூல், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அட் த கரெக்ட் கொஸ்டின் டேக். கொஸ்டின் டேக் ரொம்ப ஈஸி. லெட்டு வந்தால் கண்ணை மூடிட்டு போடுங்க. ஷல் வி, எதையும் யோசிக்காதீங்க. எங்கே ஷல் வி இருக்கு? இதுதான் ஆன்சர். அப்போ ஷாந்த் என்ன சார் வரும் அப்படின்னா சென்டென்ஸில் ஷல் அப்படின்னு வந்துச்சுனால் நம்ம ஷாண்ட், சல்லுக்கான நெகட்டிவ் ஃபார்ம். இங்கே செல்லு வரல, அப்போ இது கிடையாது. ஓன்ட் சார் சென்டென்ஸில் வில் மட்டும் வந்துச்சுன்னா அதை நெகட்டிவாக எழுதுகிறோம், ஓன்ட் அப்படின்னு. அப்போ இதுவும் கிடையாது. இங்கே கேன் வி சென்டென்ஸில் கேனாட் வந்துச்சுன்னா கேன் வியா போடலாம், சென்டென்ஸில் கேனாட் வரல. லெட் அப்படின்னா ஷல்வி தான். இது அப்படியே நீங்கள் மாப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சென்டென்ஸில் கொஷின் டேக்கில் லெட் வந்துச்சுன்னா டேக் என்ன? ஷல்வி தான். fill in the blanks. Seldom our teacher come late to school. நீங்க yesterday late அப்படின்னா நீங்க வந்து பாசிட்டிவ் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு போயிடக்கூடாது. seldom, rarely, hardly இதெல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இரண்டாவது இது ரெகுலர் ஹேபிச்சுவல் ஆக்ஷனாக இருக்கும். டீச்சர் கம் லேட் டு ஸ்கூல், செல்டம். ஸோ இது வந்து ரெகுலராக டீச்சர் ஸ்கூலுக்கு வருவாங்க. அப்போ இது வந்து இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த செல்டம், ரேர்லி எல்லாம் வந்துச்சுன்னா ப்ரெசன்ட் டென்ஸ்னு வைங்க. இங்கே எது ப்ரெசன்ட் டென்ஸை குறிக்கும்? ஸோ இதுதான். அப்போ இதுதான் ஆன்சர். டிட் பாஸ்ட் டென்ஸ், ஹாவ் ப்ரெசன்ட் டென்ஸ் தான், பட் பர்ஃபெக்ட் சென்டென்ஸை யூஸ் பண்ணக்கூடியது இது ரெண்டுமே. வெறும் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா டூ தான் ஆன்சர். செல்டம், ரேர்லி, ஹார்ட்லி யூஸ் பண்ண ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை 89.
ஃபேபிள் அப்படின்றதுக்கு ப்ரிஃபிக்ஸ்னா நான் என்ன சொன்னேன், ரூட் வேர்டுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணக்கூடிய வேர்டு. அப்போ இம்ஃபேபிள், இன்ஃபேபிள், டிஸ்ஃபேபிள், என்ஃபேபிள் இது ரெண்டுமே ரைட் தான். ஸோ மாடர்ன் இங்கிலீஷ், நியூ இங்கிலீஷ், ஓல்டு இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரெண்டில் எது போட்டாலும் ரைட் தான். மோஸ்ட் ரைட் வந்து இன்ஃபேபிள் தான். லாஸ்ட் கொஷின்ஸ், போலார் கொஷின்ஸ் ஆர் கண்ணை மூடிட்டு சொல்லலாம் எஸ்ஆர்னோ டைப் கொஷின்ஸ் தான். ஏன்னா WH கொஷின்ஸ் வராது. மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் MCQ கொஷின்ஸ்னு சொல்லுவோம். ஷார்ட் கொஷின்ஸு கிடையாது. போலார் கொஷின்ஸ்னா எஸ்ஆர்னோ டைப் கொஷின்ஸ் தான். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு கொஷினில் சந்திக்கலாம். சேனலை தொடர்ந்து பாருங்கள். டெட்டு ப்ரிப்பேர் பண்ணுற உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரிப்ஷனும் வியூஸும் தான் எனக்கு பூஸ்ட். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.